ராமன் விற்பனை செய்த கள்ளச்சாராயத்தை குடித்து மாதவச்சேரியில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. கள்ளச்சாராயம் விற்பனை செய்தது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ராமனிடம் போலீசார் தற்போது தீவிர விசாரணையானது நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி மாதவச்சேரியில் கள்ளச்சாராயம் குடித்து 13 பேர் உயிரிழந்ததற்கு காரணமான சாராய வியாபாரி ராமன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். ராமன் விற்பனை செய்த கள்ளச்சாராயத்தை குடித்து மாதவஞ்சேரியில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. கள்ளச்சாராயம் விற்பனை செய்தது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ராமனிடம் போலீசார் தற்போது தீவிர விசாரணையானது நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், தற்போது சாராய வியாபாரி ராமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் மேற்கொண்டு வரும் விசாரணை குறித்து பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கள்ளச்சாராயம் குடித்ததில் விஷம் கலந்திருந்ததை அடுத்து அவர்கள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மற்றும் அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது வரை உயிரிழப்புகள் 50 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஏற்பட்ட வண்ணம் இருப்பதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் தற்போது சோகம் மூழ்ந்து காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் தற்போது 3வது நாளாக மரண ஓலக்குரல்கள் எழுந்த வண்ணமே இருந்து வருகின்றன. இந்த நிலையில் தற்போது இந்த கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கை என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளச்சாராயத்தின் குறித்து இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது தனிப்படை போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் மாதவச்சேரி பகுதியில் இதுவரை கள்ளச்சாராயம் குடித்து 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதையடுத்து இந்த 13 பேர் உயிரிழப்பிற்கு காரணமான அந்த பகுதியைச் சேர்ந்த சாராய வியாபாரி ராமன் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரை கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில் அவர் எவ்வளவு பேருக்கு இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்திருக்கிறார், அவர்கள் அனைவரும் தற்போது மருத்துவ குழுவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்களா அல்லது வேறு ஏதேனும் இவரிடம் கள்ளச்சாராயம் பருகி இருக்கிறார்களா, மேற்கொண்டு அவர் வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கள்ளச்சாராயத்தை வழங்கி இருக்கிறாரா என்பது குறித்தான தகவல்களையும் தற்போது போலீசார் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே தற்போது சிபிசிஐடி போலீசார் இது மெத்தனால் கலந்த சாராயத்தை விற்பனை செய்த சின்னதுரை மற்றும் ஜோசப் ராஜ் ஆகியோரிடம் தனி குழு வைத்து தற்போது ஒரு தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது மெத்தனால் அவர்கள் எங்கிருந்து கொண்டு வந்தார்கள், அதுபோல அவர்கள் இங்கிருந்து எத்தனை சாராய வியாபாரிகளுக்கு மெத்தனால் கலந்த கள்ள சாராயத்தை விற்பனை செய்தார்கள் என்பது குறித்த தகவல்களையும் போலீசார் சேகரித்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடக்கத்தில் கருணாபுரம் பகுதியில் இருந்து மட்டுமே அதிகமான உயிரிழப்புகள் இருந்து வந்த நிலையில் தற்போது கடந்த 2 நாட்களாக அடுத்தடுத்து அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த நபர்களும் கூட உயிரிழப்பு எண்ணிக்கையானது நீடித்த வண்ணம் இருக்கிறது. அதே போல தற்போதும் வரை கூட மருத்துவமனைகளுக்கு இந்த கள்ளச்சாராயம் அருகி அதனால் பல்வேறு ஆளாகி வந்த வண்ணம் இருந்து கொடுக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தற்போது மாவட்ட ஆட்சியர் கோரிக்கையில் கூட கள்ளச்சாராயம் அருகி இருந்தால் அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏதும் தென்படவில்லை என்றாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்து ஒரு பரிசோதனை செய்து கொள்ளலாம் என அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யாரேனும் கள்ளச்சாராயம் வீட்டிற்கு தெரியாமல் அருந்திருந்தால் கூட தற்சமயம் அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை அணுக வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக மருத்துவர்கள் தேவையான அளவு இருப்பதாகவும் மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் அனைத்தும் தயார் நிலையில் தேவைக்கான அளவு இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தற்போது இந்த சாராய விற்பனையில் ஈடுபடக்கூடிய அனைத்து நபர்களையும் கூண்டோடு தூக்கக்கூடிய நடவடிக்கையில் போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். ராஜலட்சுமி, கள்ளச்சாராயத்தை குடித்து 13 பேர் உயிரிழந்ததற்கு காரணமான ராமன் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்.